நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் ஒன்றில் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யம் முக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்வாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த முதல் ஸ்லோகத்தில் பகவான் மிகுந்த அளவிட முடியாத ஞானமும் ஆனந்தமயமான திவ்ய மங்கள சுரூபத்தையும் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு நாராயணி வர்ணிக்கிறார். பகவானை யாரோட ஒப்பிட முடியாது. அவர் ஒப்பிட முடியாதவர். ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயன். அவருக்கு நிகரானவரோ அவரை விட மேம்பட்டவரோ யாரும் கிடையாது. அவர் காலத்துக்கும் தேசத்திற்கும் அப்பாற்பட்டவர். எந்த எல்லைக்கும் உட்படாதவர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். அவர் பாவ புண்ணியங்களால் தீண்டப்படாதவர். பிறவி பிணி கர்ம வினை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் அபகத பாத்மா. பகவானை பற்றி வேதங்கள் சொல்கின்றன. பல உபனிஷத்துகளும் நன்றாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்மால் கூற இயலாது. அதை ஃபுல்லாக நம்மால் பார்க்கவும் முடியாது பகவானை. ஆனால் பகவான் அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மால் முழுவதுமாக அவர் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் பகவான் எல்லா இடங்களிலும் மறைந்து வியாபித்திருக்கிறார். அவர் ஆழ்வார் சொன்ன மாதிரி கரந்தெங்கும் பரந்துள்ளன். அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரபிரம்மம்தான் பகவான். அவர் சாக்ஷாத் கண்ணெதிரே ஒளி வீசி தெரிகிறாரே. இப்போது குருவாயூரப்பனா எழுந்திருக்கிறாரே. அவர் வாயுவும் குருவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண குருவாயூரில் இப்போ சாக்ஷாத் பகவானா காட்சி அளிக்கிறார். கண் முன்னாடி தெரிகிறார். ஆஹா ஆஹா, மக்களுக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில் முடிக்கிறார்.